செல்வி என்ற ஒரு பொண்ணு வீட்டில் இருக்கும்பொழுதெல்லாம் எப்போ பார்த்தாலும் கையில் ஃபோனை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறதே ஒரு வேலையாக வச்சுட்டு இருக்கு. ஒரு நாள் செல்வியோட வீட்டில் ஒரு நாள் முழுக்க கரண்ட்டும் இல்லை, செல்வியோட ஃபோனில் சார்ஜரும் இல்லை. இதனால் ரொம்ப கடுப்பாகி இருந்த செல்வி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கும் பொழுது அப்போ அவனுடைய தம்பி சோகமாக இருக்கிறத பார்த்துட்டு, டேய் ஏன்டா சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும் கண் கலங்கிக்கிட்டே, இல்லைக்கா இன்னும் 2 நாளில் எங்கள் ஸ்கூலில் படிக்கிற பசங்க எல்லாரையும் டூருக்கு கூட்டின்னு போகிறாங்கக்கா, அதுக்கு நான் 1000 ரூபாய் கட்டணும்க்கா. அதான் அம்மா அப்பா கிட்ட வந்து கேட்டேன், அவங்க என்கிட்ட காசு இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதோட 5வது முறையாக எல்லாரும் டூர் போகிறாங்கக்கா. ஆனால் இதில் நான் ஒரு தடவை கூட அவங்க கூட டூர் போனதே இல்லைக்கா. நானும் என்னைக்காச்சும் ஒரு நாள் எனக்கு பிடிச்ச நண்பர்களோட டூர் போகணுன்னு எனக்கும் ரொம்ப ஆசையாக இருக்குதுக்கா அப்படின்னு கண் கலங்கிக்கிட்டே சொல்கிறான். இப்படி அவன் சோகமாக பேசுகிறத பார்த்துட்டு அவங்க அக்காவும் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சிருந்த காசு எடுத்துகிட்டு வந்து அவன் கிட்ட கொடுக்குறாங்க. இத்தனை வருஷமாக டூர் போகாமல் எதுக்காக உன்னுடைய ஆசைகள் எல்லாம் மனசுக்குள்ளே வச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, என்கிட்ட வந்து கேட்க வேண்டியது தானே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவனும், இல்லைக்கா நீயே காலேஜுக்கு தான் போய் படிக்கிற, உங்ககிட்ட எப்படி காசு இருக்கும்னு நினச்சி தான் நான் கேட்கவே இல்லை. அக்கா ரொம்ப நன்றிக்கா, இந்த நன்றி நீங்க எனக்கு காசு கொடுத்தீங்கன்றதுக்காக சொல்லலக்கா. நான் இத்தனை வருஷத்துல எத்தனையோ தடவை சோகமா இருந்திருக்கேன், ஆனா நீங்க முதல் தடவையா நான் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு எதுக்காகடா சோகமா இருக்க அப்படின்னு கேட்டீங்கல்ல, அதுக்காக தாங்க நன்றி சொன்னேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அவங்க அக்காவும், செக் என்ன நினைச்சா எனக்கே கேவலமா இருக்கு, இப்ப கூட நான் என்னுடைய போன்ல சார்ஜர் இல்லாததுனால தான் அவனுடைய கஷ்டம் என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடிஞ்சது அப்படின்னு யோசிச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற தப்பை அவங்க உணர்றாங்க. நண்பா, இப்ப நம்மள பல பேர் இப்படித்தான் இருக்கும். நம்ம கையில போன் வந்ததும் நம்ம கூட இருக்கிறவங்க கிட்டையும் பக்கத்துல பழகிறவங்க கிட்டையும் பேசுறதை நிறுத்திடுறதுனால தான் அவங்களுடைய அன்பையும் கஷ்டத்தையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியல. தயவு செஞ்சு இந்த மாதிரி தப்பெல்லாம் விட்டுட்டு கொஞ்சமாவது மற்றவங்க கூட பேசி பழக பாருங்க. இந்த குட்டி ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க.